ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க இந்த வீடியோ பதிவில் நிஃப்டியை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுக்கேன். அதை கிளிக் பண்ணி இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இந்த அக்கௌண்ட் ஆரம்பித்த உடனே பணம் போட்டு ட்ரேடிங் பண்ணணுமா, அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் போடணும் கேட்டால் அதுவும் கிடையாது. சும்மாவே நீங்கள் வச்சுருக்கலாம். எப்போ வசதிப்படுதோ அப்போ நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் யார் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆரம்பித்து வச்சுக்கலாம். மொபைல்லே ட்ரேடிங் பண்ணக்கூடிய வசதி அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எழுதின புத்தகங்களை பற்றி ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் வந்து இந்த ஆட்டமா சுதாட்டமா அப்படிங்கிற புத்தகம் வந்து ஹாட் கேக்காக சேல் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி நான் சொல்லிட்டேன் ரெண்டு வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெண்டு புத்தகம் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து இந்த பணம் விழும் மலர்வனம் அப்படின்னு ஒரு புத்தகம், அதுவும் நல்ல சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட புத்தகம் தான். அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், சில ஐடியாஸ் வந்து சாப்டர் வைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பணம் விழும் மனமெல்லாம் பணம்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகமும் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட புத்தகம் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கான்செப்சுவல் அந்த புத்தகம் இருக்கும். அதுவும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக படிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும். இந்த 3 புத்தகம் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் மெத்தடாலஜி மாறும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் விஷன் மாறும், மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை மாறும், மார்க்கெட்டில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். மார்க்கெட்டை வந்து நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டீங்க. மார்க்கெட்டில் உள்ள சந்தர்ப்பங்களை மட்டும்தான் உங்கள் கண்கள் தேடும், மார்க்கெட்டில் உள்ள நெகட்டிவான விஷயங்கள் தேடாது. ஸோ அந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்பட்டால் மட்டுமே அந்த கதவை திற காசு வரட்டும்ங்கிற 3 வால்யூம் இருக்குது. வால்யூம் 1, 2, 3 இருக்குது. அந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. நீங்கள் சாதாரணமாக இப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போயிடலாம், எங்களுக்கு பெருசாக பணம்லாம் வேண்டாம், இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவோம், இப்படி இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்போம், இப்படியே வயசாகட்டும், அப்படியே போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி நினைப்பு இருந்தால் மட்டும் அந்த புத்தகத்தை வாங்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு பெரிய இதுக்குள்ள வரணும், ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்குது, பெருசாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுடைய மன வளத்தை மாற்றுறதுக்கு அந்த புத்தகம் உதவும். உங்களுடைய மன வளம் மாறினா உங்கள்கிட்ட பணம் வளம் வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த புத்தகத்தை படித்தவங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி மேஜிக் வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் நாட் அ மேஜிக், உங்களுடைய ஆட்டிடியூட் அங்கே மாறி இருக்கு. ஆட்டிடியூட் மாறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பணம் வருது, அவ்வளோதான். இது பெரிய மந்திர வித்தையெல்லாம் கிடையாது. அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதில் அந்த புத்தகத்தில் டீட்டெயில் இருக்குது. ஒரு புத்தகம் வாங்கி படித்தா பார்த்தாது, 3 புத்தகம் வாங்கி படித்தா தான் உங்களுக்கு அது கிடைக்கும், புரியும், நீங்களும் நம்புவீங்க. நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் ஆமான்னு பதில் சொல்லுவீங்க மேஜிக் நடக்கும்போது. இப்போ வாங்க இந்த வீடியோ பதிவில் போய் அந்த நிஃப்டியை பற்றி பார்ப்போம். நிஃப்டியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சமீபத்தில் நிஃப்டியோட அல்டிமேட் டார்கெட் வந்து 13,350 நான் சொல்லியிருக்கிறேன். 13,350 போகுமான்னா போகும். எப்போ போகும்னா இந்த இன்ட்ரீமில் வரக்கூடிய அந்த கிரஸ்ட் அண்ட் த்ரஃப்லாம் போயிட்டு, அந்த மைல்டு ப்ராஃபிட் புக்கிங்லாம் போயிட்டு ஒரு சின்ன இறக்கம் வந்து அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் லீனியராக மேலே போகும்போது நிஃப்டி வந்து 13,350 போகும். எப்போ போகுங்கிறது இந்த மாதம் போகுமான்னு கேட்டால் இந்த மாதம் போகுமான்னு தெரியல. மேபி டிசம்பரில் போகலாம், அல்லது டிசம்பரில் விட்டால் ஜனவரியில் போகலாம். அந்த அல்டிமேட் டார்கெட் வந்து 13,350 தான். நான் கீழே கொடுத்த லெவல் எல்லாமே வரிசை அச்சீவ் ஆகிட்டே வந்தது. 10,540 கொடுத்தேன், அப்புறம் 11,540 கேட்டாந்தேவால்னு சொன்னேன், அதுக்கப்புறம் 11,750 சொன்னேன், தென் 12,000 சொன்னேன், 12,000 மேலே லெவல் சொன்னேன், அது எல்லாமே 12,540 எகைன் திரும்ப சொன்னேன். எல்லாமே அச்சீவ் ஆகிட்டே வந்தது மாதிரி இதுவும் அச்சீவ் ஆகும். இப்போ நிஃப்டியில் வந்து ஆப்ஷனில் பணம் பண்ணுறதுக்கு வந்து எப்படி செய்யலான்னு சில பேர் வந்து கேட்பாங்க. நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கு. லைக் இந்த இதில் சொல்லுவாங்க இந்த கிரீக் ட்ராஜடி அப்படின்னு. அப்படின்னா அந்த கிரேக்க பீப்புளுக்கு வந்து எப்பவுமே அந்த ஏன்ஷியன் டைமில் வந்து ஒரே மாதிரியான செட்பேக் திரும்ப அவங்க வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கஷ்டம் வந்தால் அதே மாதிரி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு சவால் வந்தால் ஒரே மாதிரி சவால் வந்துட்டு அது வந்து கிரீக் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே வந்து நிஃப்டியில் ட்ரேடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா 8, 16, 33 இது மேஜிக்கல் நம்பராகவும் நீங்கள் நினச்சிக்கலாம். இது திரும்ப இது நடந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் நிஃப்டி ஆப்ஷனில் போய் எடுத்திங்கன்னா ஒரு காலோ அல்லது புட்டோ டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் தி டைரக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது 8 பாயிண்டில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுறதுக்கு முடியும். அப்படியே வெளியே வந்துடலாம், திரும்ப மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்து திரும்ப ரீஎன்டர் பண்ணலாம். இது மாதிரி 2வது ட்ரேட் பண்ணலாம், 3வது 4வது 5வது ட்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொன்று, அதுக்கு அடுத்த லெவலில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வேகமாக பிடிச்சி போகுது, ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற போது வந்து 16 பாயிண்டில் வந்து நிஃப்டி ஆப்ஷன் வந்து ப்ளே ஆகும். அந்த 16 பாயிண்டில் போகும்போது ஒரு பை ஒரு செல் அது பண்ணிகிட்டே வரலாம். அதாவது வாங்கி
விற்றுட்டு வரலாம். அது காலோ புட்டோ எது வந்தாலும் வாங்கி விற்கிறதுக்கு ஒரு 16 பாயிண்ட் கேப்பில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபுல் ஃபேஸில் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த 8-16 விட்டர்லாம் 33 பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து ப்ளே ஆகும். இந்த 33 பாயிண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1 இல்லை 2 கிடைக்கும், அல்லது சில சமயங்களில் 3 கிடைக்கும். ஒரு அந்த மாதிரி 1, 2, 3 ட்ரேட் அப்படி கிடைக்கும். அந்த 33 பாயிண்டில் வந்து ட்ரேட் பண்ணிட்டே வரலாம். அப்போ திரும்ப நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது கால் ஆகட்டும் புட் ஆகட்டும் 8 பாயிண்டில் வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும், எக்ஸிட் கிடைக்கும். 16 பாயிண்டில் ஒரு என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கும். 33 பாயிண்டில் என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இன்ட்ராடேல. பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம்னா பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 50 பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம், அல்லது ஒரு 60 பாயிண்ட் வச்சுக்கலாம், அல்லது ரொம்ப அல்டிமேட்டாக போகுது அப்படின்னா வந்து ஒரு 77 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 50, 60, 77ங்கிறது வந்து பொசிஷனல் ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டி ஆப்ஷனில் அது கால் ஆகட்டும் புட் ஆகட்டும் டிபெண்ட்ஸ் அது டேரக்ஷன் ஆஃப் தி மார்க்கெட் அது மாதிரி வந்து ப்ளே ஆகிட்டே போகும். இது திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஏன் திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ நிஃப்டி வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 12,000 நிஃப்டி இப்போ இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா 12,000 இருக்கிற நிஃப்டி வந்து 12,100, 12,200, 300, 400 அப்படி போயிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி போகாது. ஸோ 12,100 போகிறதுக்கே முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். அப்போ அந்த பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் இருந்தால் தான் மார்க்கெட் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ தான் ஒரு ட்ரேடராக நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ட்ரேடராக நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட் செட் பி லீனியர்னு வச்சுட்டா என்ன ஆகும்னா அங்கே தான் அந்த கேப் அப் கேப் டவுன் வந்துடும். அந்த கேப் அப் கேப் டவுன் வரும்போது எந்த ரீட்டைல் இன்வெஸ்டரும் எந்த சின்ன இன்வெஸ்டரும் பணம் சம்பாதிக்கவே முடியாது. பணம் சம்பாதிச்சு சரித்திரமே கிடையாது. எப்போ கேப் அப் கேப் டவுனில் இன்ட்ராடேல சொல்கிறேன் நான். அது வந்து நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சரியான இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சரியாக மார்க்கெட்டை புரிஞ்சிருந்து நீங்கள் மார்க்கெட் ஒரு பொசிஷனை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தால் மட்டும்தான் கேப் அப்லேயும் கேப் டவுன்லேயும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ கேப் அப் கேப் டவுன் வரும்போது ஒரு பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான வேலை கிடையாது. அதுக்கு நல்லாவே நிஃப்டியை பற்றி ஸ்டடி பண்ணி வச்சுருந்துருக்கணும். நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சுக்கணும், நிஃப்டியோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு கேப் அப்பையோ ஒரு கேப் டவுனையோ நம்ம என்ஜாய் பண்ணி ப்ராஃபிட்டை பெரிய எடுக்க முடியும். மற்றபடி ரீட்டைல் இன்வெஸ்டரால் இது பண்ணவே முடியாது. ஒன்லி வந்து ஒரு நல்ல அப்படைட் ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடரால் பண்ண முடியும், ஒரு கார்பரேட்டால் பண்ண முடியும். ஸோ எங்களை மாதிரி ட்ரேடிங்கை வந்து அடிக்டான ஆட்களாலையும் பண்ண முடியும். தென் வேறு மாதிரி வந்து பேசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 நாள் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்போவுமே வந்து வெள்ளி திங்கள் செவ்வாய் 3 நாள் தான் ட்ரேடிங் நல்லாயிருக்கும். புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம். வியாழக்கிழமை பண்ணவே வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். வியாழக்கிழமை போனீங்கன்னா ப்ரீமியம் கரைஞ்சி போயிடும், கை சுட்டுற மாதிரி வந்துடும். அப்போ இந்த 3 நாள் ஹோல்டு பண்ணுறதுக்கு நிஃப்டி ஆப்ஷனில் எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குன்னு பண்ணால் நான் சொன்ன இந்த 50, 60, 77 இந்த பாயிண்ட்டுக்குள்ளார கிடைக்கும். ஸோ நிஃப்டி ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஹிடன் பாயிண்ட்ஸ் மறைஞ்சிருக்கே, இந்த நிஃப்டி ஆப்ஷனை வச்சு நம்ம எதாவது செய்யலான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய பதில், யாராவது ஒருத்தர் நிஃப்டி ஆப்ஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டா நிஃப்டி ஆப்ஷனில் காலோ புட்டோ மார்க்கெட் டைரக்ட் தெரிஞ்சு ட்ரேட் பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வேறு வேலைக்கே போக வேண்டிய தேவையே இருக்காது. பேசாமல் ஒரு மொபைல் எடுத்து ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மூலையில் காதில் ஹெட்ஃபோனை ஒரு மியூசிக் போட்டு வச்சுக்கிட்டு நிஃப்டி ஆப்ஷனில் மட்டும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிஃப்டி ஆப்ஷனில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகி ஐம் நாட் ஸ்பெல் பைண்டிங், ஐம் நாட் இன்டியூசிங் யூ. நிஃப்டி ஆப்ஷனில் மட்டும் யாராவது ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் காசை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. அந்த டிவி சீரியல் அடிக்ட் ஆன மாதிரியோ இல்லை பிக் பாஸ் அடிக்ட் ஆகின மாதிரியோ நிஃப்டி ஆப்ஷன் பண்ணி பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நிஃப்டி ஆப்ஷனில் வந்து அவ்வளவு ஸ்லீக்காக வந்து பணம் வர்றதுக்கு சான்ஸ் அங்கே இருக்குது. பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மேசிவாக வந்து சினாரியோ அப்படியே மாறும். இப்போ காலையில் வந்து காலில் எடுத்து பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னா திடீர்னு அது வந்து தலைகளாக மாறி போயிடும். தலைகளாக அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஃப் தலைகளாக மாறி போயிடும். எடுத்த பொசிஷன் போய் எங்கே போச்சுன்னு தெரியாது, அப்படி போயிடும். ஆனால் நிஃப்டி மட்டும் அப்படி கிடையாது. ஏன்னா 50 ஸ்டாக்கோட பைண்டிங் இருக்கிறதுனால 50 கைரால போட்டு கட்டப்பட்ட ஒரு மரம் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நிஃப்டி ஆப்ஷனை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த வேலைக்கும் போக தேவையில்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. பேசாமல் ஒரு மொபைல் ஃபோனும் சாதாரண ஜியோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெட்டும் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். ஸோ நிஃப்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சய பாத்திரம். அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு நிஃப்டி வந்து எப்போவுமே புதிராக தான் இருக்கும். நம்ம தலைவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி புதிராக தான் இருக்கும். ஸோ நிஃப்டி ஆப்ஷனை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி ஆப்ஷனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐம் நாட் ஸ்பெல் பைண்டிங், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. டிஸ்க்ளைமர் அப்ளை. புரிஞ்சுட்டிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.